சார் தருமபுரிக்கு வந்திருக்கீங்க. தருமபுரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும். இதான் முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பார்க்கறதுக்கு வரேன். 2014 உங்கள் கையால் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் சார் பாவ இன்ஜினியரிங் காலேஜில். அப்போ இருந்தோம் நம்ம பேச நினச்சதை வந்துட்டு தங்க மீன்கள் படத்தில் வந்துட்டு ரொம்ப ஏங்கியிருந்தோம். அந்த டைமில் அந்த வெளிப்பாடு வந்திருந்தது. இப்போ பறந்தப்போ வந்துட்டு இந்த ஜென்ரேஷனில் அந்த ஒரு குரல் இருக்குல்ல, இந்த குரல் யாராச்சும் பேசுவாங்களான்னு குழந்தைங்க ஏங்குறாங்க. அதை கரெக்டாக பல்ஸ் பிடிச்சிருக்கீங்க. அதை பற்றி சொல்லலாம் சார். எப்படி வந்துட்டு மிர்ச்சி சிவா வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ராம் சார்கிட்ட கொலாபி எப்படி ஆகுறாங்கன்றது இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக்காக இருந்தது. அதை பற்றியும் அப்படி சொல்லலாம் சார். ஃபஸ்ட்டு டிஎன்சி தருமபுரி தான் நான் முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு தியேட்டருக்கு வரேன். அதுவும் பறந்து ரிலீஸ் ஆகி தொடர்ந்து சுற்றி கிட்டத்தட்ட 6வது நாள், நாளைக்கு வந்து 7வது நாள் வந்துடும். கிட்டத்தட்ட எல்லா ஊர்லேயும் இதே தான். முதல்ல ஒரு ஷோ போட்டோம், 2 ஷோ போட்டோம். அப்புறம் ஆடியன்ஸ் வந்து பார்த்தாங்க, சிரித்தாங்க. சில இடத்துல ஆடியன்ஸே ஷோஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகி மெயின் ஸ்க்ரீன் போச்சுன்னு சொன்னாங்க. அண்ட் ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நன்றி. தேட்டர்ஸ் லைக் ஒரு படம் நல்லா இருந்தால் அதை சப்போர்ட் பண்ணி கொண்டுறதுக்கு இந்த படத்தை இன்றைக்கி வெற்றிகரமாக மாற்றினதில் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே மெயின் சிட்டிஸ் மாதிரி தருமபுரி. இப்போ நான் ஒசூர் போனேன், ஒசூர் அப்படி தான் இருந்துச்சு. இப்படி ரியாக்ட் பண்ணுறதுக்கான காரணம் நீங்கள் கிட்ட மிர்ச்சி சிவாவும் சேர்த்து தான். படத்தை வந்து தங்க மீன்களில் இல்லாத ஒன்று இதில் இருக்குது. என்னென்னா இந்த ஹியூமர். ஆமாம், படம் முழுக்க செகண்ட் ஹாஃபில் நான் சொன்னால் விழுந்து சிரிச்சிட்டே இருந்தேன், கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. ஸோ அந்த ஹியூமரும் காரணம். ஒரு லைட்டாக ப்ரீஸான ஒரு படம். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, ஆனால் அதை பற்றி யோசிக்க வேணாம், ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வாழ்க்கை வாழ்கிறதுக்கு அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறதான் பறந்து போ. ஐ திங்க் அதுதான் இன்றைக்கி நடந்திருக்க மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ்க்கு ரொம்ப முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். ஏன்னா அநேகமாக வந்துட்டு தேசிய விருதுகள் நாயகனாக வந்துட்டு உங்களுடைய நேமில் வந்து சஜஷன்லேயே இருக்கும். எளிய மனிதர்களையும் சாமானிய மனிதர்களுடைய கதையாக தான் இருக்கும். ட்விட்டர் ஸ்பேஸில் கேட்டுருந்தேன். ராம் சார் பார்த்தீங்கன்னா எந்த பக்கமும் வந்துட்டு பேச மாட்டார், ஆனால் அவர் பேசுகிறது வந்துட்டு சாமானிய மனிதர்களுடைய குரலாக தான் இருக்கும்ட்டு அது பாசிட்டிவாக வந்துட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க சார். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சார். நல்லது தானே. கண்டிப்பாக சார். சார் தருமபுரிக்கு வந்திருக்கீங்க. தருமபுரியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும். தருமபுரி எப்போதுமே பெங்களூர் தாண்டி போகிறப்ப இந்த சைடு வர்றப்போ போகக்கூடிய இதாக இருக்கும். அதை பற்றி நிறைய நியூஸில் கேள்விப்பட்டிருக்கோம், புக்ஸில் படிச்சிருக்கோம். என்னோட 2-3 ஃப்ரெண்ட்ஸ் காலேஜ் எம்சிஸில் படித்தவங்களாம் தருமபுரியிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, நான் இதான் முதல் தடவை தருமபுரியில் ஒரு படம் பார்க்கறதுக்கு வரேன். ஓகே. ஸோ அதனால் கைண்ட் ஆஃப் நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஓகேங்க சார். அதுவும் டிமேக்ஸ்க்கு வந்திருக்கீங்க. இப்போ வந்துட்டு டிமேக்ஸ் வந்துட்டு எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகி ரெகுலராக வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம். கண்டிப்பாக நான் சேலம்லேயும் உங்களுடைய இது குரூப் ஆஃப் கம்பெனி போயிருந்தேன் சார். சவுண்ட் குவாலிட்டி, த வே யூ ட்ரீட் யுவர் ஆடியன்ஸ், தேட்டர் ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியில் பார்த்தா பயங்கர பிரம்மாண்டமாக எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக ஹோர்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருந்தீங்க சார். அப்படி நிறைய தேட்டரில் அப்படி எல்லா படத்துக்கும் ஈக்குவலாக ஹோர்டிங் வைக்க இடமும் இல்லை. இருந்தாலும் ஒன்று கட்டுறாங்க, ஒன்று கட்டுறதில்ல. பட் இன்றைக்கி நான் முதல்ல பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பளிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி என்னென்ன படம் ஓடுதுங்கிறது ரோட்லேயே இருந்துச்சு. அதுக்கு நான் ஒரு ஃபிலிம் மேக்கராக எல்லா ஃபிலிம் மேக்கர் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் ஹோர்டிங் வச்சதுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அதை என்னதான் செய்ய பறந்து போகும். தேங்க்யூ. படம் ஓகே. வாங்க யாராவது பேசுகிறீங்க தேட்டர்லேருந்து? யார் பேசுகிறீங்க சார்? அனைவருக்கும் வணக்கம். தருமபுரியில் ஒரு தேட்டருக்கு நான் வர்றது தான் ஃபஸ்ட் டைம். அண்ட் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நல்லா பார்த்துட்டு இருக்காங்க, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட் சார். அண்ட் ஒரு ஒர்க்கிங் டேயில் புதன்கிழமை தான் இன்றைக்கி சுற்றி என்ன டேன்னு மறந்துருக்குன்னு ஒரு புதன்கிழமை மாலையில் இவ்வளோ பேர்த்த பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்படி இருந்தால் சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஷோ பார்க்க வந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பாட்டு படம் எல்லாம் சேர்ந்து வருது இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நிறைய படம் எடுக்கணும். நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை தான் படம் எடுக்கிறீங்க. இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சுல, அதனால் நீ வேக வேகமாக படம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சி. ஒரு மனித வாழ்வியல ஒன்றிணைஞ்சு தான் படமே வந்து உங்கள் படம் ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு சமூகத்தில் வந்து ஒரு அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் நீங்கள் சொல்ல வந்துருக்கிறீங்க. ஒரு குழந்தைக்கு வந்து அவன் அன்பு வந்து மேலே ஏறிடுவார், மலை மேலே ஏறிடுவார், மரத்து மேலே ஏறிடுவார். அப்போ வந்து அன்பு வந்து என்றைக்கும் மேலே உயரத்தில் தான் இருக்கும். கீழே வந்து டவுனில் இருக்கிற கேரக்டர் வந்து மேலே வந்துக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? மாறணும் தான் அன்பு கூப்பிட்டுட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் அப்பா அவங்க மாறல, கடைசியாக தான் ஒரு இடத்துல மாறுறாரு. இந்த சொசைட்டியில் வந்து அப்பா புள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சப்ஜெக்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பேரன்பு படத்துலையும் சரி, உடனே நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க. உண்மையாக வாழ்த்துக்குங்க. உங்களை மாதிரி டைரக்டர் இயக்குநர்கள்லாம் வந்து இந்த சமூகத்துக்கு கண்டிப்பாக தேவை. 1000 இயக்குநர்கள் தேவைன்னா 10வது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு.
இந்தியா முழுவதும் உங்களோட மாதிரி இயக்குநர்கள் இருந்தால் இன்னொரு பேர் மகிழ்ச்சி. நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க? ஒரே வரியில் சொல்லுங்கள். சிரிச்சது வந்து இந்த சூரியகாந்தி பூ கொடுப்பாங்க இல்லையா? ஓகே. க்ரஷ் இருக்கா உங்களுக்கு? ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எதுக்கு சார் சிரிச்சிங்க? அவங்க டேடியை மரத்தில் ஏற்றி விட்டு அந்த அன்பு எஸ்கேப் ஆகிறார் இல்லையா அந்த தம்பி, அதுக்கு நல்லா சிரிச்சோம். நீங்கள் எதுக்கு சிரிச்சிங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். எதுக்கு சிரிச்சிங்கன்னு தான் கேட்டேன் நான். அதை பார்த்து சிரிச்சிங்க. மேலே யாராவது சொல்லுங்கள், எதுக்கு சிரிச்சிங்க? பாண்டுக்குள்ளே குதிச்சதா? நல்லா குதிச்சாங்களா? உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாதா? ஓகே. வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்களா? இங்கே எத்தனை பெண்கள் வாட்டர் பாட்டிலோடு வந்திருக்கீங்க? எத்தனை ஆண்கள் வாட்டர் பாட்டிலோடு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை. சரி, அதுலேருந்து என்ன தெரியுது? வாட்டர் பாட்டில் ஜோக் நீங்கள் சிரிச்சு தேடிட்டு இருக்கிறது. ஓகே. அவங்க அப்பா கூட பேசுறது. ஓகே. கக்கா போகிறதுக்கு கக்கா போக தெரியாம எப்படி இருக்கும்? கக்காவை வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தெரியாமல் இருந்தேன் கேட்டுக்கலாம். அதனால் கக்கா போக கற்றுக்கிட்டேன். கதையே அந்த பையன் எப்படி கக்கா போக கற்றுக்கிட்டாங்கிறதா இல்லையா? ஓகே. மார்ஸுக்கு போகிறது. ஓகே. பாப்பா உனக்கு என்ன பிடிச்சது? இங்கதான் ஒரே குழந்தையா இங்கே? உனக்கு என்ன பிடிச்சது? எல்லாமே பிடிச்சது. ஏதாவது ஒன்று சொல்லு. எல்லாமே பிடிச்சது. நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு எமோஷனலான ஒரு ட்ராக்கும் கூட இந்த மூவி சொல்லுது இல்லையா? ஒரு ஹியூமரஸான ஒரு ஆக்டர், அவர் ஹீரோ. ஸோ அவர் எப்படி இதுக்குள்ளார கொண்டு வந்தீங்க? இல்லை, அவர் ஒரு நல்ல நடிகர் இல்லையா? நிச்சயமா. கண்டிப்பாக அதுதான் விஷயம். அவர் நல்ல நடிகர்னால தான் ஹியூமர் வருது. ஹியூமர் வர ஒருத்தருக்கு எமோஷன் ஈஸியாக வரும். ஏன்னா ஹியூமர் அதனால தான். ஓகே சார், ரொம்ப அருமையாக இருந்தது திரைப்படம். வாழ்த்துக்கள். மேலும் அவர் இன்னொருத்தர் சொன்ன மாதிரி எப்பயாவது ஒரு படம் எடுக்காம அப்பப்போ ஒவ்வொரு படம் எங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கேன். கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ சார். முடியாதா கோச்? அப்போ நாங்களாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.